ராமர் ராவணனையும் அவரது ஆதரவாளர்களையும் கொன்று வெற்றி பெற்றார். சீதை தனது பக்கத்தில் இருந்த ராமர் எதிரிகளுக்கு அணுக முடியாத தனது ராஜ்யமான அயோத்திக்கு திரும்பினார். அவர்களின் வெற்றியில் ஹனுமான் முக்கிய பங்கு வகித்தார். அவர்கள் நகரத்திற்குள் நுழைந்தபோது ராமரிடம் ஒரு வரத்தை கேட்டார். ராமரின் செயல்களின் வரலாறு பூமியில் இருக்கும் வரை அவர் வாழ வேண்டும். ராமர் அவருக்கு இந்த விருப்பத்தை வழங்கினார். மேலும் ஹனுமான் தனது அனுபவத்தால் தான் என்றென்றும் மாற்றப்படுவார் என்பதை அறிந்திருந்த கண்டுகள் கடந்தன. ராமர் அயோத்தியில் 1000-10,000 ஆண்டுகள் ஆட்சி செய்தார். அவர்களின் பயணத்தின் மத்தியில் பீம்சேனாவின் கண்கள் சக்தி வாய்ந்த குரங்கு தலைவரான அவரது சகோதரர் அனுமானின் கண்களை சந்தித்தன. மகிழ்ச்சியும் பாசமும் நிறைந்த இதயத்துடன் பீம்சேனா ஹனுமானிடம் சென்று அவருடன் மீண்டும் இணைந்ததற்கு தனது நன்றியை தெரிவித்தார். ஹனுமானிடம் தனது உண்மையான வடிவத்தை வெளிப்படுத்தும்படி கேட்டார். இது மனித புரிதலுக்கு அப்பாற்பட்டது என்று கூறப்பட்டது. ஹனுமான் புன்னகைத்தார். அவரது கண்கள் குறும்புத்தனமான ஒரு குறிப்புடன் மின்னின. என் சகோதரரே, அவர் தொடங்கினார். உலகம் நிலையான ஓட்டத்தில் உள்ளது. காலத்தில் தாளங்களால் நிர்வகிக்கப்படுகிறது. ஒவ்வொரு சகாப்தத்திற்கும் நிலைமை மாறுகிறது. அதற்கேற்ப நான் என்னை மாற்றியமைத்துள்ளேன். கிருத யுகத்தில் எல்லாம் சரியானது என்றும் மக்கள் இயற்கையுடனும் பிரபஞ்சத்துடனும் இணக்கமாக வாழ்ந்ததாகவும் அவர் விளக்கினார். சாதிகள் அல்லது வர்க்கங்களுக்கு இடையே வேறுபாடுகள் இல்லை. எல்லோரும் அறிவொளிக்கு ஒரே பாதையை பின்பற்றினர். இந்த பொற்காலத்தில் மக்கள் சடங்குகள் அல்லது பக்தி செயல்களை செய்ய வேண்டிய அவசியமில்லை என்று ஹனுமான் தொடர்ந்தார். நல்லொழுக்கத்திற்கு எல்லையே இல்லை. வாழ்க்கை துன்பங்களிலிருந்து விடுபட்டது. உன்னத பிரம்மா அனைவராலும் அடையக்கூடியவர். அனைத்து உயிரினங்களின் ஆன்மாவான நாராயணன் தனது வெள்ளை நிறத்தில் பிரகாசமாக பிரகாசித்தார். இயற்கையாகவே தங்கள் கடமைகளை செய்து ஒரே பாதையை பின்பற்றிய பிராமணர்கள், சத்திரியர்கள், வைசியர்கள் மற்றும் சூத்திரர்கள் ஆகிய 4 வரிசைகளை பற்றி அவர் பேசினார். ஹனுமான் பேசுகையில் பீம்சேனாவின் ஆர்வம் அதிகரித்தது. திரேதாயுகத்தை பற்றி மேலும் சொல்லுங்கள் என்று அவர் கேட்டார். ஹனுமான் தலையசைத்தார். அவரது குரல் மென்மையான தொனியை எடுத்தது. இந்த யுகத்தில் தியாகங்கள் அறிமுகப்படுத்தப்படுகின்றன. மேலும் நல்லொழுக்கம் கால் பங்குக்கு குறைய தொடங்குகிறது. நாராயணன் சிவப்பு நிறத்தை எடுத்துக்கொள்கிறார். இது மனிதகுலத்தில் அதிகரித்து வரும் ஆர்வத்தையும் பிணைப்பையும் குறிக்கிறது. மக்கள் சடங்குகள் மற்றும் பக்தியின் செயல்களுக்கு தங்களை அர்ப்பணித்து கடின உழைப்பு மற்றும் பரிசுகள் மூலம் தங்கள் இலக்குகளை அடைய முற்படுவதை பற்றி அவர் பேசினார். துவார யுகத்தை ஹனுமான் விவரித்தபோது பீம்சேனாவின் கண்கள் விரிந்தன. அங்கு நல்லொழுக்கம் பாதியாக குறைந்தது. நாராயணன் மஞ்சள் நிறத்தை அணிந்திருந்தார். வேதத்தை 4 பகுதிகளாக பிரித்தார். மக்கள் கவரம் மற்றும் பரிசுகளில் ஈடுபடத் தொடங்கினர். ஆனால் அவர்களின் செயல்கள் ஆர்வம் மற்றும் ஆசையால் அதிக அளவில் பாதிக்கப்பட்டன. ஒரு காலத்தில் ஒருங்கிணைந்த ஞானத்திற்கான பாதை துண்டிக்கப்பட்டது. மேலும் மக்கள் நோய்கள், காமம் மற்றும் இயற்கை பேரழிவுகளுக்கு இரையாகினர். ஹனுமான் கலியுகத்தை பற்றி பேசுகையில் அவரது குரல் ஒரு மந்தமான தொனியை எடுத்தது. இந்த யுகத்தில் நல்லொழுக்கம் வெறும் கால் பங்காக குறைகிறது என்று அவர் கூறினார். நாராயணன் ஒரு கருப்பு நிறத்தை எடுத்துக்கொள்கிறார். இது மனித குலத்தை சூழ்ந்துள்ள இருளை அடையாளப்படுத்துகிறது. வேதங்கள், நிறுவனங்கள் மற்றும் சடங்குகள் பயன்படுத்தப்படாமல் போயின. மேலும் மக்கள் நோய், கோபம் மற்றும் பற்றாக்குறை பயத்தால் நுகரப்பட்டன. பீம்சேனா ஹனுமானின் வார்த்தைகளை கவனமாக கேட்டு அவரது இதயம் கனமாக இருந்தது. உலகம் உண்மையில் காலத்தின் தாளங்களால் நிர்வகிக்கப்படும் ஒரு நிலையான பாய்ச்சல் நிலையில் இருப்பதை அவர் உணர்ந்தார். அவர் புறப்பட தயாரான போது ஹனுமான் மீண்டும் ஒரு முறை புன்னகைத்து, ஏன் வாழை தோப்பின் மீது சூரியன் மறைந்து பசுமையான மரங்களின் மீது ஒரு சூடான ஆரஞ்சு நிற ஒளியை வீசிக்கொண்டிருந்தது.
குரு குலத்தைச் சேர்ந்த வலிமையான போர் வீரரான பீமன் குரங்கு மன்னரான கனுமானுக்கு முன்னால் நின்றார். அவரது கண்கள் அவரது சகோதரர் மீது அசைக்க முடியாத பார்வையுடன் இருந்த. நமது முந்தைய வடிவத்தை பார்க்காமல் நான் ஒருபோதும் விலகி செல்ல மாட்டேன். உமது கருணை எனக்கு கிடைத்தால் உமது சொந்த வடிவத்தை எனக்கு காட்டுங்கள் என்று உறுதியாக குரல் கொடுத்தான். பீமன்னனுமான் தனது உண்மையான வடிவத்தை பீமனுக்கு வெளிப்படுத்திய போது அவரது கண்ணில் ஒரு குறும்புத்தனமான பிரகாசமான புன்னகைத்தார். குரங்கு ராஜாவின் உடல் வீங்கத் தொடங்கியது. 2வது நிமிடத்தில் பெரிதாகி மேலும் கம்பீரமாக வளர்ந்தது. மரங்களின் மீது உயரமாக நிற்கும் வரை அவரது நீளமும் அகலமும் அதிவேகமாக அதிகரித்தது. அவரது பிரம்மாண்டமான சட்டகம் தோப்பு முழுவதையும் மூடியதுருமானின் பிரம்மாண்டமான வடிவத்தை பார்த்தபோது பீமனின் கண்கள் பிரமிக்கத் தொடங்கின. அவர் ஒரு மலையைப் போல தோற்றமளித்தார். அவரது செம்பு கண்கள் உள் நெருப்பால் எரிந்தன. அவரது கூர்மையான பற்கள் கடுமையான புன்னகையுடன் கட்டப்பட்டன. குரங்கு ராஜாவின் மகத்துவத்தை பார்த்தபோது பீமனின் உடலில் உள்ள முடிகள் இறுதியில் நின்றன. பீமனின் எதிர்வினையால் மகிழ்ச்சியடைந்த அனுமான் இடிமுழக்கம் போன்ற குரலில் அவரிடம் பேசினார். பாவமில்லாதவனே, நீ என் அளவை இந்த அளவிற்கு பார்க்க வல்லவன் என்று புன்னகையுடன் கூறினார். இருப்பினும் நான் விரும்பும் வரை என் அளவை வீட்க முடியும். அனுமானின் வார்த்தைகளால் பீமன் அதிர்ச்சியடைந்தார். அவரது மனம் அதன் தாக்கங்களிலிருந்து திகைத்தது. அவர் மரியாதையுடன் அவரது கைகளை இணைத்து பதிலளித்தார். ஆண்டவரே, நான் உங்கள் உடலின் பரந்த பரிமாணங்களை கண்டேன். நீங்கள் இப்போது மிக சக்தி வாய்ந்தவரே, உங்கள் சொந்த சக்தியால் உங்களை குறைத்து கொள்ளுங்கள். அனுமான் சிரித்தார். மரங்களை உலுக்கே ஒரு ஆழமான இரைச்சல் சத்தம் உங்கள் விருப்பப்படி சகோதரரே என்று அவர் கூறினார். மேலும் அவரது பிரம்மாண்டமான சட்டகம் அதன் இயல்பான அளவிற்கு சுருங்க தொடங்கியது. அனுமான் தன்னிடம் அன்பான குரலில் பேசும்போது பீமனின் கண்கள் இன்னும் வியப்புடன் விரிந்தன. ஓ வலிமையான ஆயுதம் ஏந்தியவனே, ஓ பாரதா, நீ சொல்வது போல் தான். ஓ பீம்சேனார், ராட்சஸ்களில் மிகவும் மோசமானவன். எனக்கு இணையாக இளையர்களின் மகன் தலாமர் வெற்றி பெறவும் மனிதர்களிடையே தனது புகழை நிலைநாட்டவும் யந்தாவின் அரக்க மன்னரான ராவணனை கொல்ல வேண்டாம் என்று எப்படி தேர்ந்தெடுத்தார் என்பதை அனுமான் விளக்கினார். அனுமான் அவருக்கு வழிகாட்டுதலை வழங்கும்போது பீமன் கவனமாக கேட்டான். இப்போது மிகுந்த ஞானியானவரே, உங்கள் சகோதரர்களின் நலனில் அக்கறை கொண்டு காற்று கடவுளால் பாதுகாக்கப்படுகிறீர். நீங்கள் ஒரு அதிர்ஷ்டமான மற்றும் மங்களகரமான வழியில் செல்லுங்கள். அனுமான் பீமன் செல்ல வேண்டிய பாதையை சுட்டிக்காட்டி அவரை சகண்டிக மரம் மற்றும் யட்சகர்கள் மற்றும் இராட்சசர்களால் பாதுகாக்கப்பட்ட குவேரா தோட்டங்களை நோக்கி அழைத்து சென்றார். அவர் பீமனை தனிப்பட்ட முறையில் மூக்களை பறிக்க வேண்டாம் என்று எச்சரித்தார். மாறார் பீமன் காட்டின் தரையில் சோர்வாக கிடந்தபோது அவரது பிரம்மாண்டமான உடல் அவரது சகிப்புத்தன்மையற்ற வலிமைக்கு ஒரு சான்று. அவர் திடீரென்று ஒரு அன்பான மென்மையான அரவணைப்பில் மூடப்பட்டார். குரங்கு கனுமான் தனது உடல் கட்டமைப்பை விருப்பப்படி சுருக்கி விரிவுபடுத்தும் தேன் கொண்ட ஒரு நபரின் வடிவத்தை எடுத்துக்கொண்டார். மென்மையான தொடுதல் பீமனுக்குள் ஆழமாக எதையாவது எழுப்புவது போல் தோன்றியது. மேலும் அனுமானின் கைகள் அவரை சுற்றி மூடப்பட்ட போது அவரை எடைபோடும் சோர்வு குறைய தொடங்கியது. புதிய வீரியத்துடன் பீமன் தனது வலிமை மீண்டும் ஒரு முறை தனது நரம்புகள் வழியாக பாய்ந்தோடுவதைப் போல உணர்ந்தார். சோர்விலிருந்து மங்கலான அவரது கண்கள் இப்போது ஒரு கடுமையான ஒளியால் பிரகாசித்தன. மேலும் உடல் சக்தியில் தனக்கு சமமானவர் யாரும் இல்லை என்பதை அந்த தருணத்தில் அவர் அறிந்தார். அனுமானும் உணர்ச்சியால் மூழ்கியதாக தோன்றியது. பீமனை மூச்சுத்திணறல் உச்சரிப்புடன் உரையாற்றும் போது
அவரது குரல் உடைந்தது. வீரனே என்று அன்புடன் நடுங்கும் கணுமான், வார்த்தைகள், உமது சொந்த இருப்பிடத்தை மீட்டுக்கொள்ளுங்கள். தற்செயலாக உமது பேச்சில் நான் நினைவு கூர்ப்படுவேன். குருக்களில் சிறந்தவரே, நான் இங்கேயே இருக்கிறேன் என்று யாரிடமும் சொல்லாதீர்கள். வானத்தில் நட்சத்திரங்களைப் போல பிரகாசிக்கும் அவரது கண்கள் இந்த வார்த்தைகளை பேசும்போது ஆழமான ஏக்கம் கொண்டதாக தோன்றியது. இருப்பினும் ஒரு அவசர உணர்வும் இருந்தது. தங்களை விட பெரிய ஒன்றை குறிக்கும் ஒரு எச்சரிக்கையும் இருந்தது. கணுமான் தொடர்ந்து பேசுகையில் அவரது வார்த்தைகள் ஒரு நதியைப் போல பாய்ந்தன. ஒவ்வொன்றும் புறக்கணிக்க முடியாத ஆழமான உணர்ச்சியையும் நம்பிக்கையையும் சுமந்து சென்றன. கடவுள்கள் மற்றும் காந்தர்வர்களின் மனைவிகளில் மிக சிறந்தவர்கள் இந்த இடத்திற்கு திரும்பினர். அவர்கள் வரும் நேரம் நெருங்கிவிட்டது. என் கண்கள் ஆசீர்வதிக்கப்பட்டன. உன்னை பார்த்து பீமனின் பிரசன்னத்தால் கணுமானின் ஆன்மா விழித்திருப்பது போல் இருந்தது. குரங்கு பேசும்போது அவரது வார்த்தைகள் அவரை தொலைதூர சகாப்தத்திற்கு அழைத்துச் சென்றன. ராமரின் கதைக்கு தனது அசைக்க முடியாத பக்தியால் உலகின் இதயத்தை மகிழ்வித்த அந்த மாபெரும் ஹீரோ ராவணனை விழுங்க அச்சுறுத்திய இருளை நினைவு கூர்ந்த கணுமானின் கண்கள் கடந்த காலத்தை பார்ப்பது போல் தோன்றியது. ராமர் அதை எதிர்த்து இப்படி உயரமாக நின்றார். பின்னர் ஆழமான உரலின் ஒரு தருணத்தில் கணுமான் பீமனை நோக்கி திரும்பி அவர்களின் வாழ்க்கையின் போக்கை என்றென்றும் மாற்றும் வார்த்தைகளை பேசினார். எனவே குந்தியின் வீரமான மகனே கூறினார், என்னுடன் உங்கள் சந்திப்பு பலனளிக்க வேண்டாம். சகோதரத்துவ உணர்வுடன் என்னிடம் ஒரு வரம் கேளுங்கள். அவரது குரல் ஒரு கோடை நாளில் ஒரு மென்மையான காற்று போல இருந்தது. ஒரு புதிய விடியலின் வாக்குறுதியை அதன் மூச்சில் சுமந்ததனை தனது சேயின் கீழ் கொண்டு வந்த இந்த வலிமை மிக்க நபரின் மீது நன்றியும் போற்றுதலும் நேர்ந்த அவரது இதயம் பீமன் கணுமானை புதிய மரியாதையுடன் பார்த்தார். இதையெல்லாம் நீங்கள் ஏற்கனவே நிகழ்த்தியதைப் போலவே நான் எடுத்துக்கொள்கிறேன் என்று அவர் கூறினார். அவரது குரல் இலையானது மற்றும் அமைதியானது. பின்னர் இதயத்திலிருந்து மட்டுமே வரும் நோக்க உணர்வுடன் அவர் கூறினார், வலிமையான வீரரான பீமன் காந்த மடல காட்டின் பரந்த நிலப்பரப்பில் நடைபயணம் மேற்கொண்டபோது கணுமானின் நம்ப முடியாத உடலமைப்பையும் தசரதலின் மரணான ராமரின் பிரமாண்டத்தையும் நினைத்து பார்க்காமல் இருக்க முடியவில்லை. அவர்களின் சந்திப்பின் நினைவுகள் ஒரு கோடை நாளில் ஒரு மென்மையான காற்று போல அவரது மனதில் நீடித்தன. ஒவ்வொரு அடியிலும் பீமன் மிகவும் அசாதாரணமான சூழ்நிலைகளில் மட்டுமே மலரும் தாமரை நிரம்பிய மயக்கும் இலத்தை கண்டுபிடிப்பதற்கான இடைவிடாத ஆசையை உணர்ந்தார். அவர் காட்டில் சுற்றி திரிந்தபோது பூக்கும் மலர்களின் வாசலை காற்றில் விதந்து பீமனின் புலன்களை கவர்ந்தது. துடிப்பான பூக்களை கொண்ட மரங்களால் அலங்கரிக்கப்பட்ட கம்பீரமான காடுகளையும் மெதுவாக ஓடும் ஆறுகளையும் அவற்றின் தண்ணீர்கள் பல்வேறு வகையான பூக்களால் அலங்கரிக்கப்பட்டதையும் அவர் பார்த்தார். சேற்றில் மூடப்பட்ட காட்டு யானைகளின் மந்தைகளை அவர் கண்டபோது போர்வீரரின் கண்கள் விரிவடைந்தன. அவை மழை பெய்யும் இருண்ட மேதங்களை ஒத்திருந்தன. அவற்றின் விடி முழக்கங்கள் காட்டில் எதிரொலித்தன. பீமரின் முதுகெலும்பை நடுங்க செய்தனவர் தனது பயணத்தை தொடர்ந்தபோது மான்கள் தங்கள் தோழர்களுடன் மேயும் காடுகளை கண்டார். அவற்றின் விரைவான பார்வைகள் மென்மையான புல்லை நனைக்கும் போது சுற்றி திரிந்தன. அறவைகளின் எளிமையான பாடல்களால் காற்று நிரம்பியது. காற்றில் இலைகளின் மென்மையான சலசலப்பு ஒரு எளிமையான மெல்லிசையை உருவாக்கியது. இது பீமனை காட்டில் ஆழமாக அழைப்பதாக தோன்றியது. அச்சமற்ற மற்றும் இடைவிடாத அவர் அழுத்தினார். எருமைகள், கரடிகள் மற்றும் சிறுத்தைகள் போன்ற கடுமையான உயிரினங்கள் வசிக்கும் மலைகளின் வழியாக அவரது அடிச்சுவடுகள் எதிரொலிக்கின்ற சூரியன் அதன் உச்சத்தை அடையத் தொடங்கியது. நிலப்பரப்பின் மீது ஒரு சூடான பிரகாசத்தை செலுத்தியது. பீமனின் எண்ணங்கள் திரௌபதியின் ஊக்கமளிக்கும் வார்த்தைகளுக்கு திரும்பின. இது இந்த கடினமான பயணத்தின் போது அவரது வழிகாட்டும் ஒளியாக மாறியது. அவரது மனமும் பார்வையும் முன்னால் பூக்கும்
சரிவுகளின் வாக்குறுதியில் உறுதியாக இருந்தன. அவர் நடந்து செல்லும்போது காடு அடர்த்தியாக வளர்ந்தது. தாமரை எரிகள் முழுவதும் சிதறிக் கிடந்தன. அவற்றில் மெருகுற்றப்பட்ட இரத்தின கற்களைப் போல மின்னியது. காதல் இரக்கங்கள் மற்றும் காடுகளால் அலங்கரிக்கப்பட்ட அத்தகைய ஒரு ஏரியை பீமன் நெருங்கிய போது அதன் கரைகள் கருப்பு தேனீக்களில் சலசலப்பால் காற்று நிரம்பியது. காட்சி அவரது சுவாசத்தை எடுத்து சென்ற இயற்கையின் கைகள் ஒன்றிணைந்து இந்த மூச்சடைக்கக்கூடிய காட்சியை உருவாக்கியது போல் தோன்றியது. ஏரியின் மேற்பரப்பு சுற்றியுள்ள நிலப்பரப்பில் அழகை பிரதிபலித்தது. கிட்டத்தட்ட அதிர்ச்சியூட்டும் ஒரு மாலையை உருவாக்கியது. சூரியன் அடிவானத்தை நோக்கி மூழ்கத் தொடங்கிய போது காட்டின் மீது ஒரு சூடான ஆரஞ்சு ஒளியை வீச பீமன் காட்டின் மையப்பகுதி வழியாக மெதுவாக ஓடும் ஒரு சக்தி வாய்ந்த நதியைக் கண்டார். அதன் நீர் வீகளால் நிரம்பி வழிந்தது. ஸ்வான்கள் மற்றும் கரண்டவர்கள் அதன் மேற்பரப்பில் சமமின்றி ஆழ்ந்தனர். அதே நேரத்தில் சக்கரவாகர்கள் ஆழமற்ற வழியாக நடந்து சென்றனர். ஆற்றின் கரைகள் மலர்களின் வரிசையால் அலங்கரிக்கப்பட்டன. மலையே வைக்கப்பட்டதாக தோன்றும் புதிய தாமரை மாலையை உருவாக்கியது. இந்த மாபெரும் காட்சியை பார்த்த பீமனின் இதயம் மகிழ்ச்சியால் பெருகியது. குந்தியின் மகனான வலிமையான போர் வீரன் பீமன் இமயமலை பரந்த பகுதி வழியாக பயணம் செய்த போது அவர் ஒரு மூச்சடைக்கக்கூடிய காட்சியை கண்டார். கம்பீரமான கைலாசா குன்றுக்கு அருகில் அமைந்துள்ள ஒரு அமைதியான மற்றும் மயக்கும் தாமரை ஏரி அதன் அமைதியான நீர் சுற்றியுள்ள காடுகளின் துடிப்பான வண்ணங்களை பிரதிபலிக்கிறது. ஏரி ராட்சசர்களின் படையால் பாதுகாக்கப்பட்டது. கடுமையான போர் வீரர்கள் தங்கள் வலிமைக்கு பெயர் பெற்றவர்கள் சீருடைகளை அணிந்தனர் மற்றும் பல்வேறு கொடிய ஆயுதங்களை பயன்படுத்தின. திட்டர்களில் அரசனான குரேராவின் வசிப்பிடத்தை ஒட்டிய அருவிகளிலிருந்து பிறந்த இந்த அரிய ஏரி பார்ப்பதற்கு ஆச்சரியமாக இருந்தது. அதன் கரைகள் பசுமையால் அலங்கரிக்கப்பட்டிருந்தன. மேலும் அதன் இனிப்பு மெல்லிசை பாடும் கவர்ச்சியான பறவைகளின் வரிசையாக இருந்தது. வான சாகண்டியா தாமரை மற்றும் வண்ணமயமான தங்க தாமரை ஆகியவற்றின் நறுமணத்தால் காற்று நிரம்பியது. அவற்றின் மென்மையான தண்டுகள் காற்றில் மெதுவாக அசைந்தன. பீமன் ஏரியின் விளிம்பை நெருங்கிய போது அதன் நீரின் நேர்த்தியான அழகைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். குந்தியின் மகன் இதற்கு முன்பு இது போன்ற எதையும் பார்த்ததில்லை. குளிர்ந்த தெளிவான நீரில் கைகளை நனைத்து அதன் தெளிவான சுவையை ருசித்தார். புத்துணர்ச்சியும் அடைந்த பீமன் ஏரியின் புத்துணர்ச்சியூட்டும் பண்புகளால் புத்துணர்ச்சியுடன் உணர்ந்த ஆர்வத்துடனும் சந்தேகத்துடனும் பீமனை பார்த்து கொண்டிருந்த ராட்சசர்கள் இறுதியாக அவரை அணுகினர். மான்களின் தோள்கள் அணிந்து தங்க கவசங்களால் அலங்கரிக்கப்பட்ட பீமன் தன்னம்பிக்கை மற்றும் வலிமையின் பிரகாசத்தை வெளிப்படுத்தினார். ராட்சசர்கள் தங்கள் சீருடைகளை அணிந்து பற்களுக்கு ஆயுதம் ஏந்தியபடி பீமனின் நோக்கங்களை பற்றி கேட்டனர். நீ யார் என்று அவர்கள் கேட்டனர். நீ ஒரு போர் வீரனாக தோன்றுகிறாய், ஆனால் துறவியாக உடையணிந்திருக்கிறாய். உன்னை இந்த புனித ஏரிக்கு கொண்டு வருவது இது ரட்சகர்களின் தைரியத்தால் ஆச்சரியப்படாத பீமன் அதன் மேற்பரப்பில் ஊத்த தாமரை மலர்களை தேடி வந்ததாக பதிலளித்தார். பீமனின் பதிலால் ஆர்வமடைந்த ராட்சசர்கள் தன்னை மேலும் விளக்குமாறு கேட்டுக்கொண்டனர். அவர்கள் உரையாடும் போது அவர்களின் தலைவரும் துளையிடும் கண்களுடன் ஒரு உயர்ந்த உருவம் முன்னே வந்து நேரடியாக பீமனை உரையாற்றினார். நீங்கள் மிகுந்த வலிமை மற்றும் தைரியம் கொண்ட மனிதர் என்று அவர் கூறினார். ஆனால் சொல்லுங்கள், எங்கள் புனித ஏரிக்கு உங்களை ஈர்த்த தாமரை மலர்களை பற்றி என்ன? அவரது குரல் அசைக்க முடியாததாகவும் இருந்த பீமன் ஏரியின் மாய குணங்கள் மற்றும் அதன் நீரிலிருந்து குடித்தவர்களுக்கு வலிமையையும் உயிர்ச்சக்தியையும் வழங்கும் அதன் திணை பற்றிய கதைகளை கேள்விப்பட்டதாக விளக்கினார். பீமனின் வார்த்தைகளால் ஈர்க்கப்பட்ட ராட்சசர்கள் புரிதலில் தாய்சைத்தனர். தங்கள் மன்னரான குரேரா இந்த ஏரியை உயர்ந்த மதிப்பில் வைத்திருப்பதை அவர்கள் அறிந்திருந்தனர். மேலும் அதை தனது வியால் பாதுகாத்தனர். சூரியன் அஸ்தமிக்க தொடங்கியதும் நிலப்பரப்பின் மீது ஒரு சூடான ஆரஞ்சு நிற ஒளியை வீசியதால் பீமன் தன்னை பற்றிய அமைதி உணர்வை உணர்ந்தார். அவர் ராட்சசர்களை எதிர்கொண்டார். ஒரு கோடை நாளில் கடுமையான வெப்பத்தில் பாண்டுவின் சக்தி வாய்ந்த ஆயுதம் ஏந்திய மகன் பீம்சேனா
விசாலா என்ற கம்பீரமான திடு மரத்தை நோக்கி நடந்து சென்றார். அவரது அன்பான மனைவி திரௌபதியின் விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும் என்ற அவரது விருப்பத்தால் உந்தப்பட்ட அவரது இதயம் நோக்கத்துடன் எரிந்தது. மென்மையான காற்று சவுகந்திரா தாமரை மலரின் இனிமையான வாசனையை எடுத்துச் சென்றது. இது இந்த புனிதமான பிராந்தியத்தில் மட்டுமே பூத்த ஒரு மலர் பீம்சேனாவின் கவனத்தை ஈர்த்தது. ஒவ்வொரு அடியிலும் அவர் தனது வேகத்தை துரிதப்படுத்தினார். அவரது பிரமாண்டமான சட்டகம் வலிமை மற்றும் உறுதியின் பிரகாசத்தை வெளிப்படுத்தியது. அவர் ஏரியை நெருங்கிய போது லேல்களிலிருந்து இராட்சசர்களின் ஒரு குழு வெளியே வந்தது. அவர்களின் கண்கள் விரோதத்தால் மின்னின. அவர்கள் குவேராவின் விளையாட்டு பகுதியின் பாதுகாவலர்களாக இருந்தனர். அங்கு வானமுலிவர்கள், கடவுள்கள் மற்றும் அப்சரர்கள் அடிக்கடி மகிழ்ச்சியில் ஈடுபட்டனர். இராட்சசர்கள் பீம்சேனாவை ஏளனம் செய்தனர். இந்த புனித இடத்தின் அமைதியை சீர்குலைக்க முயன்ற அவரது துணிச்சலுக்காக அவரை கேலி செய்தனர். நீதிமானான யுதிஷ்டிரரின் சகோதரனாக நீங்கள் இருக்கலாம் என்று அவர்கள் கேலி செய்தனர். ஆனால் குபேரரின் அனுமதியின்றி நீங்கள் எங்கள் தாமரை மலர்களுடன் வெளியேற மாட்டீர்கள். பீம்சேனா உயரமாக நின்றார். அவரது குரல் அசைக்க முடியாதது. அவர் அறிவித்தார், நான் இங்கே செல்வத்தின் எஜமானை காணவில்லை. நான் செய்தாலும் ஒரு சத்திரியர் ஒருபோதும் மற்றொருவரிடம் கெஞ்சுவதில்லை. இதுதான் நாம் நிலைநிறுத்தும் நித்திய அரணை. இந்த வார்த்தைகளுடன் அவர் ஏரியில் குதித்தார். அதன் அமைதியான நீரில் அலைகளை அனுப்பினார். அவரது தைரியத்தால் இராட்சசர்கள் திகைத்தனர். ஆனால் அவர்கள் அவரை எதிர்க்க தயாரான போது அவர்களின் கோபம் விரைவில் கொதித்தது. பீம்சேனா ஏரியில் ஆழமாக நுழைந்தபோது இராட்சசர்கள் அவரை அவமதித்து துஷ்பிரயோகம் செய்தனர். அவர்களின் தலைவரான கிரோதவாசர்கள் அவரை பிடித்து கொள்ளுங்கள், அவரை கட்டுங்கள், அவரை வணங்குங்கள், நாங்கள் பீம்சேனாவை சமைத்து சாப்பிடுவோம் என்று போர் கூக்குரலுடன் அவர்களை அணிதிரட்டினர். ஆனால் வலிமையான பீமன் திகைக்கவில்லை. தங்க தட்டுகளால் அலங்கரிக்கப்பட்ட தனது பிரம்மாண்டமான கழுதையை பிடித்து கொண்டு துன்புறுத்துபவர்களை நோக்கி திரும்பினார். ஒரே கட்டளையுடன் அவர் அவர்களின் முன்னேற்றத்தை நிறுத்தினார். இராட்சசர்கள் ஈட்டிகள், கோடாரிகள் மற்றும் விரக்கொடிய ஆயுதங்களுடன் முன்னேறி சென்றனர். கிரோதவாசர்கள் தாக்குதலுக்கு தலைமை தாங்கினர். ஆனால் பீம்சேனா உறுதியாக நின்றார். அவரது வலிமை மற்றும் வலிமை ஒப்பிட முடியாதது. அவர் தனது கழுதையை சக்தி வாய்ந்த வளைவுகளில் சுழற்றி தனது தாக்குதல்காரிகளின் கைகளை நசுக்கி தரையில் விழுந்தார். போர் தீவிரமடைந்தது. பீம்சேனா தனியாளாக 100க்கும் மேற்பட்ட இராட்சசர்களை தோற்கடித்தார். அவரது சரிப்புத்தன்மையற்ற கொடுமையைக் கண்ட இராட்சசர்கள் அச்சத்துடனும் தாக்கப்பட்டனர். அவர்கள் தங்கள் பதறிகளை கைவிட்டு கையாச மலையை நோக்கி குழப்பத்துடன் ஓடினர். பீம்சேனா வெற்றி பெற்றார். ஏரியின் புனித நீரில் இருந்து குடிப்பதன் மூலம் அவரது ஆற்றலும் வலிமையும் மீட்டெடுக்கப்பட்டது. அவர் சவுரந்திகாவை சேகரிக்கத் தொடங்கினார். சூரியன் அஸ்தமிக்கத் தொடங்கிய போது நிலப்பரப்பின் மீது ஒரு தங்க ஒளியை வீச சக்தி வாய்ந்த போர்வியரான பீமன் அரிய மற்றும் நேர்த்தியான சவுகந்திகா தாமரை மலர்களை சேகரிக்கும் பணியை தொடங்கினார். அவர் நிலத்தை தேடும்போது காற்று ஒரு வித்தியாசமான உலக ஆற்றலால் நிரம்பியது. அவரது சக்தி வாய்ந்த புலன்கள் அடர்ந்த இலைகளின் வழியாக அவரை வழிநடத்துகின்றன. ஆற்று கத்துகிறது மற்றும் விசில் அடிக்கிறது. அதன் தொலையிடும் அழுகை ஒரு கோஸ் எச்சரிக்கை போன்றது. பீமனின் தேடல் இயற்கையின் துணிக்கு ஒரு சவாலாக மாறியது. திடீரென்று விண்கற்கள் வானத்தின் குறுக்கே பாய்ந்தன. அவற்றின் இடி முழக்கம் கீழே பூமியை அசைத்தது. சூரியன் தானாகவே தடுமாறுவது போல் தோன்றியது. அதன் கதிர்கள் நிலத்தின் மீது விழுந்த ஒரு பயங்கரமான இருளால் மறைக்கப்பட்டன. பீமனின் வீரத்தின் வெளிப்பாடு ஒளி மற்றும் கோபத்தின் பிரகாசத்தை கட்டவிழ்த்து விட்டதால் காற்று முன்கூட்டியே அடர்த்தியாக வளர்ந்தது. நிலம் நடுங்கியது. தூசி பெரிய மேகங்களில் சுழன்றது. வானம் இரத்தப்போக்கு சிவப்பு நிறத்தில் தோன்றியது. ஞானியும் நீதிமானுமான மன்னன் யுதிஷ்டிரர் இந்த காட்சியை பயமுறுத்தும் உணர்வுடன் பார்த்தார். ஒரு மாபெரும் போரின் அறிகுறிகளை அவர் பார்த்தார்.
இது அவரது சகோதரர்கள் மற்றும் தன்னை சோதிக்கும் யார் நம்மை கடத்துவார் என்று அவர் சத்தமாக கேட்டார். ஓடியிருந்த பாண்டவர்களை கண்காணிக்கும் போது அவரது குரல் காற்றை தாண்டி கொண்டிருந்தது. கிருஷ்ணர் எப்போதும் விழிப்புடன் யுதிஷ்டிரனின் பக்கத்திலேயே நின்றார். அவரது மென்மையான புன்னகை நிச்சயமற்ற நிலையில் உறுதியின் கலங்கரை விளக்கமாக இருந்தது. பீமனின் இருப்பிடத்தை பற்றி மன்னர் கேட்டபோது கிருஷ்ணர் ஒரு உறுதியான விளக்கத்தை வழங்கினார். ராஜாவே, இன்று என்னிடம் கொண்டு வரப்பட்ட சாவுகந்திக தாமரை பீம்சேனாவால் தேடப்பட்டது. இன்னும் பலவற்றை கண்டுபிடிக்குமாறு நான் அவரிடம் கேட்டேன். அவற்றை கொண்டு வருவதற்காக அவர் வடகிழக்கு நோக்கி சென்றிருக்கலாம். யுதிஷ்டர் இந்த தகவலை சிந்தித்த போது அவரது கவலை அதிகரித்தது. பீமனின் இல்லாமை ஒரு கெட்ட சகுனம் என்பதை அவர் அறிந்திருந்தார். இது அடிவானத்தில் ஒரு பெரிய ஆபத்தை முன்னறிவித்தது. இரட்டையர்களான நகுலன், சலதேவன், அதேபோல் ஞானமுள்ள முனிவரான லோவ்சாவை வரவழைத்து பீமனை பின்தொடரத் தொடங்கினார். கதிமவனின் மகன் கட்கோட்காச்சாவின் தலைமையிலிருந்த இராட்சசர்களுடன் சோர்வடைந்த பிராமணர்களை சுமந்து கொண்டு அந்த குழுவினர் காட்டின் வழியாக முன்னேறினர். அவர்கள் வனப்பகுதியின் மையப்பகுதிக்குள் ஆழமாக பயணித்த போது மரங்கள் உயரமாக வளர்ந்தன. காற்று வேறொரு உலக ஆற்றலால் அடர்த்தியானது. அதன் ஒரு வான நகை போல மின்னும் குபேர ஏரி அவர்களுக்கு முன்னால் கிடந்தது. அங்கே பீமனே அதன் கரையில் ஒரு பெருஞ்சிறுமியைப் போல நின்று கொண்டிருந்தான். கொல்லப்பட்ட எத்தர்களை தனது காலடியில் பார்த்தபோது அவரது கழுதை உயர்ந்தது. அவரது கண்கள் கோபத்தால் எரிந்தன. யுதிஷ்டிரர் தனது சகோதரனின் பக்கத்திற்கு விரைந்தார். அவரை அன்புடன் தழுவி அவரது செயல்களுக்காக அவரை மென்மையாக சாடினார். ஓ கொண்டையா என்று அவர் கூறினார். பசுமையான காடுகள் மற்றும் புனித தீர்த்தங்களால் சூழப்பட்ட ஒரு அமைதியான சூழலில் யுதிஷ்டிரர் கிருஷ்ணர் அவரது சகோதரர் மற்றும் மதிப்பிற்குரிய பிராமணர்களுடன் அமர்ந்தார். இந்த ஆசீர்வாதமான இடங்களுக்கு அவர்கள் மேற்கொண்ட பயணத்தை அவர் நினைவு கூர்ந்த போது ராஜாவின் கண்கள் பிரகாசித்தன. அங்கு அவர்கள் சடங்குகளை செய்தனர், புனித நீரில் குளித்தனர், பண்டைய முனிவர்கள் மற்றும் அரச முனிவர்களின் கதைகளை கேட்டனர். ஒவ்வொரு இடத்திலும் பூக்கள் மற்றும் நீர் பிரசாதங்களுடன் அவர்கள் கடவுள்களை வணங்கினர். அதே நேரத்தில் தங்கள் மூதாதையர்களை உள்ளூர் பழங்கள் மற்றும் வேர்களால் திருப்திப்படுத்தினர். யுதிஷ்டிரர் பேசுகையில் இலைகளிலிருந்து வீசும் மெல்லிய காற்று அவரது குரலில் ஒலித்தது. புனிதமான மலைகள், ஏரிகள் மற்றும் கம்பீரமான கடலுக்கு அவர்கள் மேற்கொண்ட யாத்திரைகளை அவர் நினைவு கூர்ந்தார். அங்கு அவர்கள் உயர்ந்த ஆன்மா கொண்ட பிராமணர்களுடன் குளித்தார்கள். அவர்கள் கங்கையின் மூலத்தை கடந்து பல்வேறு பறவை இனங்கள் வசிக்கும் இமயமலை பார்த்தனர். மேலும் நாக மற்றும் நாராயணனின் ஆசிரமத்தை வைத்திருக்கும் விசாலா என்ற ருஜு மரத்தை பார்வையிட்டனர். திலா, சரஸ்வதி, சிந்து, யமுனா மற்றும் நர்மதா நதிகள் மற்றும் பிற காதல் தீர்த்தங்கள் வழியாக அவர்கள் கடந்து சென்றதை பற்றி அவர் பேசும்போது மன்னரின் வார்த்தைகள் நினைவுகளின் திரைச்சீலை ஒன்றை நகர்த்தின. உலகின் அதிசயங்களை பார்க்க இந்த பயணத்தில் தமது ஞானத்திற்கு பெயர் பெற்ற முனிவான நோமாசா அவர்களுடன் எப்படி இருந்தார் என்பதை அவர் நினைவு கூர்ந்தார். அவர்களின் இறுதி சந்திப்பை விவரிக்கும் போது யுதிஷ்டிரரின் கண்கள் ஆச்சரியத்துடன் பிரகாசித்த. சித்தர்கள், கடவுள்கள் மற்றும் முனிவர்களால் போற்றப்படும் ஒரு பூமிக்கே ஏரி மன்னர் தனது கதையை முடிக்கும் போது ஒரு வானொலி குரல் காற்றில் எதிரொலித்தது. மர்மமான மற்றும் இரக்கமுள்ள தொனியில் பேசியது. வைசிரவனின் அணுக முடியாத இருப்பிடத்தை உன்னால் அடைய முடியாது என்று அது அறிவித்தது. அதற்கு பதிலாக இந்த பாதையை பின்பற்றி வடாரியில் உள்ள நர மற்றும் நாராயணரின் ஆசிரமத்திற்கு செல்லுங்கள். பின்னர் சித்தர்கள் மற்றும் சரணர்கள் வசிக்கும் ஊக்கள் மற்றும் பழங்களால் நிரம்பிய சுவர்வரின் ஆசிரமத்திற்கு செல்லுங்கள். அங்கிருந்து நீங்கள் அச்சிசேலாவின் ஆசிரமத்திற்கு சென்று இறுதியாக குபேரரின் இருப்பிடத்தை பார்ப்பீர்கள். இந்த வானக்குரலின் திடீ தலையீடு கூட்டம் முழுவதும் ஒரு நடுக்கத்தை ஏற்படுத்தியது. காற்று ஒரு மென்மையான அரவணைப்பாக புத்துணர்ச்சியுடன் பதிலளித்தது. வேறொரு உலக நறுமணத்துடன் அவர்கள் மீது மார்ந்தது. பிரமிப்புடன் பூமிக்குரிய முனிவர்களும் பிராமணர்களும் பார்வைகளை பரிமாறிக்கொண்டனர். அவர்களின் முகங்கள் ஆச்சரியத்தால் பிரகாசிக்கின்றன. அவர்களில் ஒரு ஞானியான பிராமணரான தம்மியா இந்த அதிசயத்தை பாரதா சொல்லக்கூடாது. இப்படியே இருக்கட்டும்
என்று கூறினார். அவரது ஆலோசனையால் வழிநடத்தப்பட்ட யுதிஷ்டிரர் வானக்குரலின் வார்த்தைகளுக்கு செவிசாய்த்து அவர்கள் திரும்புவதற்கான ஏற்பாடுகளை செய்ய தொடங்கினார். பீமனும் அவரது சகோதரர்களும் அவரது பக்கத்தில் பாஞ்சாலி மற்றும் மதிப்பிற்குரிய பிராமணர்களால் சூழப்பட்ட நிலையின் மன்னர் வடாரியை நோக்கி புறப்பட்டார். பாண்டவர்கள் தங்கள் பிராமண நண்பர்களுடன் தஞ்சம் புகுந்த மலைகளின் மையத்தில் யுதிஷ்டிரரின் வார்த்தைகள் காற்றில் எதிரொலித்தன. நாங்கள் ராஜ்யங்களின் பாதுகாவலர்கள், ஆளுநர்கள் மற்றும் போதகர்கள் என்று அவர் மாறு இடத்தில் அவர்களிடையே வசித்து வந்த ராட்சசரான ஜடாசுரரிடம் கூறினார். ராஜ்யங்கள் பாதுகாப்பற்றதாக மாறினால் செழிப்பும் மகிழ்ச்சியும் எங்கிருந்து வரும்? ஆனால் தனது சொந்த தீய ஆசைகளால் கண்மூடித்தனமாக இருந்த ஜடாசுரன் கேட்ட விளைவீமன் வேட்டையாடி கொண்டிருந்த போது ஜடாசுரன் தாக்கும் வாய்ப்பை கண்டார். அவர் ஒரு பயங்கரமான வடிவத்தை ஏற்றுக்கொண்டு பாண்டவர்களின் கரங்களை பறித்து யுதிஷ்டிரன், நகுலன், சதாதேவ, திரௌபதி, கிருஷ்ணன் ஆகியோரை தோளில் சுமந்து ஓடினார். 3 சகோதரர்களும் எஞ்சியிருந்தனர். ஆனால் சகாதேவர் தன்னை விடுவித்து கொண்டு கௌசிகனின் வாளை ஜடாசுரனின் பிடியிலிருந்து பறித்து கொண்டார். யுதிஷ்டிரன் ஜடாசுரனிடம், ஓ முட்டாள், உன் ஒவ்வொரு செயலுக்கும் உன் தகுதி குறைகிறது. இயற்கையின் நிறுவப்பட்ட ஒழுங்கிற்கு நீ செவி சாய்க்கவில்லையா? மனித இனத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் சரி, அல்லது தாழ்ந்த தரப்பினரை சேர்ந்தவராக இருந்தாலும் சரி, அனைவரும் நல்லொழுக்கத்தை மதிக்கிறார்கள். ஆனால் நடாசுர காரணத்திற்கு அப்பாற்பட்டவர். அவர் தொடர்ந்து பாண்டவர்களை தூக்கி சென்று யுதிஷ்டிரனையும் அவரது சகோதரர்களையும் கேலி செய்தார். அவர்கள் இழுத்து செல்லப்பட்ட போது நகுலனும் சகதேவனும் தங்கள் சகோதரர்களை மீண்டும் போரிடுமாறு கேட்டுக்கொண்டனர். போரில் விழுவதையோ அல்லது எதிரியை தோற்கடிப்பதையோ விட ஒரு சத்திரியலுக்கு இதைவிட மேலானது என்ன என்று சகதேவர் கேட்டார். ஆனால் யுதிஷ்டிரர் அவர்களை எச்சரித்தார். காட்டு கடவுளின் வலிமையான ஆயுதம் ஏந்திய மகன் வெறு தொலைவில் இருக்கக்கூடாது. அடுத்த களத்தில் பீமன் வரும்போது ராட்சசன் வாழ மாட்டான். அப்போதுதான் பீமன் காட்சியில் தோன்றினார். கையில் அவரது கழுதை இடிமுழக்கம் வைத்த வாசவனைப் போல அவர் தனது சகோதரர்களையும் திரௌபதியையும் தூக்கி செல்வதைக் கண்டார். மேலும் கோபத்தால் நிரம்பியிருந்தார். எங்கள் ஆயுதங்களை நீங்கள் ஆராய்ந்ததால் நான் உங்களை ஒரு தீய சக்தியாக கண்டேன் என்று அவர் ஜடாசுரரிடம் கூறினார். ஆனால் எனக்கு உங்களை பற்றி எந்த பயமும் இல்லை. எனவே நான் அந்த நேரத்தில் உங்களை கொல்லவில்லை. பீமன் தனது சகோதரர்களை சண்டையிடுவதை தடை செய்து, நீங்கள் சாட்சி, நான் இந்த ராத்திரனுக்கு ஒரு போட்டியை விட அதிகம் என்று கூறினார். மேலும் அவரது கண்களில் கடுமையான உறுதியுடன் அவர் ஜடாசுரனை நோக்கி விரைந்தார். இருவரும் ஒரு பயங்கரமான மல்யுத்த போட்டியில் ஈடுபட்டனர். அவர்களின் உடல்கள் பூமியின் அடித்தளத்தை அசைப்பதாக தோன்றிய ஒரு போராட்டத்தில் பூட்டப்பட்டன. அவர்கள் மோதிக்கொண்ட போது யுதிஷ்டிரரின் வார்த்தைகள் மீண்டும் காற்றில் எதிரொலித்தன. இந்த செயலுக்கு தன்னை அர்ப்பணித்ததன் மூலம் விதியின் வரிசைக்கு இணைக்கப்பட்ட குத்தியை நீ விழுங்கிவிட்டு, உண்மையில் ஜடாசுரா பீமனுடன் பொருந்தவில்லை. அவர் தடுமாறி விழுந்தார். பாண்டவர்களின் வலிமையால் அவரது தீய நோக்கங்கள் முறியடிக்கப்பட்டன. ராட்சசன் கொல்லப்பட்ட போது குந்தியின் அரச மகனான யுதிஷ்டிரன் நாராயணனின் ஆசிரமத்துக்கு திரும்பி வந்து அங்கு வசிக்கத் தொடங்கினார். அவர் 4 ஆண்டுகள் அமைதியாக கழித்தார். தனது சகோதரர்களான ரதுனன், பீமன், நகுலன் மற்றும் சலாதேவர் மற்றும் அவர்களின் மனைவி திரௌபதி ஆகியோருடன் காடுகளில் சுற்றித் திரிந்தார். ஆனால் இப்போது தனது சகோதரின் வாக்குறுதியை நினைவு கூர்ந்து யுதிஷ்டிரர் அனைவரையும் வரவழைத்து 5ஆம் ஆண்டில் அவர் ஸ்வேதா என்ற சிறந்த குன்றுக்கு வருவார் என்று விபச்சுவால் நியமிக்கப்பட்டுள்ளார். அங்கு புக்கும் ஆவரங்கள் மற்றும் வெறித்தனமான கோகிலாக்கள், கருப்பு ஏனிக்கள், மயில்கள், சதாகக்கள் மற்றும் புலிகள், பன்றிகள், எருமைகள், காவையக்கள் மற்றும் கொடூரமான மான்கள் ஆகியவை வசிக்கின்றன. அங்கு பழுதுபார்ப்பது ரகசியம் என்று கூறினார். யுதிஷ்டிரன் மற்றவர்களுக்கு விளக்கினார். அர்ஜுனன் வெளிநாட்டில் இராணுவ அறிவியலை கற்றுக்கொள்ள 5 ஆண்டு ஒதுக்கி இருந்தான். ஆயுதங்களை பெற்ற பிறகு தான் ஸ்வேதா வந்தடைவான். பாண்டவர்கள் பிராமணர்களை வரவழைத்து
அவர்களை சுற்றிச் சென்று அவர்களின் பிரசன்னத்தால் அவர்களை மகிழ்வித்தனர். பிராமணர்கள் தங்கள் ஒப்புதலை வழங்கி, இது செழிப்புடனும் நலனுடனும் இருக்கும் பாரதங்களில் முதன்மையானவரே, இந்த பிரச்சனைகள் மகிழ்ச்சியை விளைவிக்கும் பிராமணர்களின் ஆசீர்வாதத்துடன் யுதிஷ்டிரர் தனது சகோதரர்கள் மற்றும் திரௌபதியுடன் புறப்பட்டு இராட்சசர்களை பின்தொடர்ந்து நோசாவால் பாதுகாக்கப்பட்டார். அவர்கள் சில நேரங்களில் நடந்து சென்று மற்றவர்களை நோக்கி இராட்சசர்களால் அழைத்துச் செல்லப்பட்டனர். சிங்கங்கள், புலிகள் மற்றும் யானைகளால் நிரம்பிய மன்னர் யுதிஷ்டிரர் வடக்கே செல்லும்போது பல பிரச்சனைகளை எதிர்கொண்டார். 17ஆம் நாளில் அவர்கள் இமயமலையின் புனித சரிவுகளை அடைந்தனர். காந்தமதனாவிலிருந்து வெகு தொலைவில் பாண்டுவின் மகன் புனித சரிவுகளில் அருவிகளுக்கு அருகில் வளர்ந்து வரும் மலரும் மரங்களால் சூழப்பட்ட ஒரு புனித ஆசிரமத்தை பார்த்தார். அசமுனிவர் விருஷவர்வர் தனது சொந்த மகன்களைப் போலவே அவர்களை அன்புடன் வரவேற்றார். எதிரிகளை அடக்கியவர்கள் 7 இரவுகளையும் ஆசிரமத்தில் கழித்தனர். 8ஆம் நாள் வந்தபோது அவர்கள் தங்கள் பயணத்தை தொடங்க தயாராகினர். யுதிஷ்டிரர் தங்கள் மீதமுள்ள ஆடைகளுடன் விருஷ அவர்களிடம் ஒப்படைத்தார். மேலும் அவர்களின் தியாக கலன்கள், ஆபரணங்கள் மற்றும் நகைகளை விட்டுச் சென்றார். ஞானி முனிவர் தனது சொந்த மகன்களைப் போலவே அவர்களுக்கு அறிவுறுத்தல்களை வழங்கினார். விருஷ அவர்வரின் அனுமதியுடன் உயர்ந்த ஆன்மா கொண்டவர்கள் வடக்கு நோக்கி புறப்பட்டனர். அவர்கள் புறப்பட்ட போது மகத்தான விருஷ அவர்வர் ஒரு குறிப்பிட்ட தூரம் வரை அவர்களை பின்தொடர்ந்தார். பின்னர் பாண்டவர்களை பிராமணர்களின் பராமரிப்புக்கு ஒப்படைத்து அவர்களுக்கு அறிவுறுத்தியும் ஆசீர்வாதமும் அளித்து விருஷ அவர்வர் தனது படிகளை திருப்பினார். யுதிஷ்டிரர் தனது சகோதரர்களுடன் முன்னேறத் தொடங்கினார். யுதிஷ்டிரனும் அவரது சகோதரர்களான கிருஷ்ண, பீமன் மற்றும் இரட்டையர்களான நகுலர் மற்றும் சகதேவர் ஆகியோர் புனித மலையிலுள்ள ஞானம் உள்ள முனிவர் அரிஸ்டிஷேனரை அணுகிய போது அவர்கள் ஆர்வமும் எச்சரிக்கையும் கலந்த கலவையை சந்தித்தனர். பாண்டுவின் மகன்களை பார்த்தபோது முனிவரின் கண்கள் ஆழமான புரிதலால் பிரகாசித்தன. அவர்களின் முகங்கள் அவர்களின் பயணத்தின் எடையால் பொறிக்கப்பட்டன. வணக்கங்கள் உன்னதமானவர்களே என்று தனது குரலில் அமைதியாக கேட்ட அரிஸ்டிஷேனா, நான் உன்னை எதிர்பார்த்து கொண்டிருந்தேன். தயவு செய்து என்னுடன் அமருங்கள். அவர்கள் அவரை சுற்றி அமர்ந்தபோது அவர்களின் புத்திசாலித்தனமான போசாரியான தம்யா வந்து முனிவருக்கு மரியாதை செலுத்தினார். அவர் தம்யாரின் இருப்பை அங்கீகரித்த போது அரிஸ்டிஷேனாவின் கண்கள் மின்னின. ஏனெனில் அவர் ஏற்கனவே இந்த புகழ்பெற்ற பார்வையாளர்களின் அடையாளத்தை அறிந்திருந்தார். முனிவர் தனது கவனத்தை மீண்டும் யுதிஷ்டிரரிடம் திருப்பி தொடர்ச்சியான கேள்விகளை கேட்டார். நீங்கள் உங்கள் இதயத்தை நல்லொழுக்கத்தை நோக்கி திருப்புகிறீர்களா? உங்கள் பெரியவர்களையும் வேதங்களில் கற்றவர்களையும் நீங்கள் மதிக்கிறீர்களா? நீங்கள் பாவ வழிகளை கைவிட்டீர்களா? நல்ல செயல்களை எப்படி செய்வது என்று உங்களுக்கு தெரியுமா? யுதிஷ்டிரரின் பதில்கள் நம்பிக்கையுடனும் நேர்மையுடனும் இருந்தன. அவர் உண்மையில் நீதியான வாழ்க்கைக்கு தன்னை அர்ப்பணித்ததாக அரிஸ்டிஷேனனுக்கு உறுதியளித்தார். அவர்கள் பேசிக்கொண்டிருக்கும் போது காற்று வேறொரு உலக இசையால் நிரம்பியிருந்தது. தேவர் குண்டுகள் மற்றும் மிருதங்கங்களின் ஈமையான ஒலிகள் காற்றில் சுமந்து சென்றன. அரிஸ்டிஷேனாவின் வார்த்தைகள் அவற்றை சுற்றி ஒரு மந்திரத்தை அசைத்தன. நீங்கள் இங்கே இருக்கும்போது இந்த மெல்லிசையை கேட்பீர்கள். ஆனால் இந்த இடத்தை தாண்டி செல்ல ஆசைப்பட வேண்டாம். இது கடவுள்களின் களம். அங்கு மனிதர்கள் நடக்க துரியரிலே. முனிவரின் எச்சரிக்கைகள் ஒரு எச்சரிக்கையில் குறிப்பை கொண்டிருந்தன. ஏனென்றால் வெகு தூரம் பயணிப்பவர்கள் இராட்சசர்களின் கோபத்தையும் அவர்களின் கொடூரமான குண்டுகளையும் எதிர்கொள்வார்கள் என்று அவருக்கு தெரியும். இருப்பினும் அவர் பேசும்போது ஞானத்தை தேடி தன்னிடம் வந்த இதை எல்லாம் போர் வீரர்கள் மீது ஆழ்ந்த பாசத்துடன் அவரது கண்கள் பிரகாசித்த. சிறிது நேரம் இங்கே இருங்கள். இந்த புனித பூமியின் களிகளை அனுபவிக்கவும் மொழிகளின் உணவில் பங்கு பெறுங்கள். இசை மற்றும் பாடலின் சேகுகளில் உங்கள் ஆவிகள் உயரட்டும். உங்கள் கொடூரமான களவுகளுக்கு அப்பாற்பட்ட அதிசயங்களை நீங்கள் காண்பீர்கள். தாதல் கிம்புருஷர்கள், காந்தர்வர்கள் மற்றும் அப்சயர்கள், நாகாக்கள் மற்றும் சுபனர்கள் அனைவரும் பர்வங்களை கொண்டாட இங்கு கூடியுள்ளனர் என்று அரிஸ்டிஷேனா கூறினார். யுதிஷ்டிரனும் அவரது சகோதரர்களும் மிகுந்த கவலத்துடன் கேட்டபோது
அஸ்டிஷனலின் வார்த்தைகள் ஆச்சரியம் மற்றும் மயக்கத்தின் தெளிவான ஓவியத்தை வரைந்தன. அவர்கள் தங்கள் மரண புரிதலுக்கு அப்பாற்பட்ட ஒரு சாம்ராஜ்யத்திற்குள் நுழைந்திருப்பதை அவர்கள் அறிந்திருந்தனர். யதார்த்தத்தின் துணி மாயாஜாலத்தாலும் மர்மத்தாலும் பின்னப்பட்ட ஒரு இடம். எனவே முனிவரின் வழிகாட்டுதலின் கீழ் யுதிஷ்டிரரும் அவரது சகோதரர்களும் இந்த புனித நிலத்தில் குடியேறினர். அதன் அதிசயங்களில் தங்களை மூழ்கடிக்க தயாராக இருந்தனர். கம்பீரமான இமயமலை மலைகளின் மீது சூரியன் அஸ்தமித்து அமைதியான நிலப்பரப்பின் மீது ஒரு சூடான ஆரஞ்சு நிற ஒளியை செலுத்தியது. தியனமேயா தனது மூதாதையர்களின் துணிச்சலின் கதைகளை கேட்க ஆர்வமாக இருந்தார். அவரது கொள்ளு தாத்தா பாண்டவர்கள் காந்தமண்டலம் மலையில் எப்படி வாழ்ந்தார்கள் என்ற கதையை விவரிக்க வைசம்பாயனரிடம் கேட்டார். வைசம்பாயனர் பீம்சேனா மற்றும் அதுலலின் தலைமையில் பாண்டவர்கள் மலையில் வாழ்ந்த அட்டிசேனா என்கிற ஞானமுள்ள முனிவரிடமிருந்து எப்படி ஆலோசனை பெற்றார்கள் என்பதை பற்றி பேசத் தொடங்கினார். அவர்கள் இந்த ஆலோசனையை மனதில் கொண்டு வெறுமனே வாழத் தொடங்கினர். பழங்கள் மற்றும் மான் இறைச்சியை சாப்பிடத் தொடங்கினர். அவர்கள் தங்கள் நாட்களை சிந்தனையில் கழித்த போது தெய்வீக முனிவரான நோசா அவர்களை பாவையிட்டு பழங்கவ கதைகளால் மகிழ்விப்பா மதனர் செல்ல செல்ல பீமனின் மகனான கட்டோட்காச்சாவும் அவரது ராட்சாச இராணுவமும் பாண்டவர்களை அமைதியான மலை பின்வாந்தலை அனுபவிக்க விட்டுவிட்டு புறப்பட்டனர். ஆனால் அவர்களில் அமைதி திடீரென்று ஒரு குழப்பத்தால் பாதிக்கப்பட்டது. அருகிலுள்ள ஏரியில் வசிக்கும் ஒரு சக்தி வாய்ந்த நாகா ஒரு தெய்வீக பறவையான சுபர்ணாவா அழைத்து செல்லப்பட்டார். மலை அதிர்ந்தது. காட்டின் உயிரினங்கள் பிரமிப்புடன் பார்த்து கொண்டிருந்த போது மரங்கள் தரையில் விழுந்தன. வானவர் அதை பார்த்தபோது மலை உச்சியிலிருந்து மனம் வீசும் பூக்களை கொண்டு காற்று வீசத் தொடங்கியது. அவர்களில் பீமனும் இருந்தார். அவர் மலையின் மீது கம்பீரமாக அமர்ந்திருந்தார். அவரது பிரசன்னம் வலிமையையும் சக்தியையும் வெளிப்படுத்தியது. கிருஷ்ணர் அவரை அணுகி, பீம்சேனா, எல்லா ராட்சசர்களும் இந்த மலையிலிருந்து தப்பி ஓடட்டும். ஏனென்றால் உங்கள் வலிமையான கைகளால் பாதுகாக்கப்பட்ட அதன் உச்சிமாநாட்டை பார்க்க நான் நீண்ட காலமாக விரும்பினேன் என்று கூறினார். விமலின் கண்கள் கோபத்தால் பிரகாசித்தன. திரௌபதியின் வார்த்தைகளால் அவர் கண்டனமடைந்தார். அவர் தனது வில்வாள் மற்றும் கதையை உயர்த்தி வெறித்தனமான யானையைப் போல குண்டை நோக்கி ஓடினார். அவர் கரடுமுரடான பாதையில் ஏறும் போது காட்டிலுள்ள உயிரினங்கள் பார்த்தன. சோர்வு இருந்த போதிலும் அவரது வலிமை சகிக்கவில்லை. இறுதியாக பீமன் உச்சியை அடைந்தார். அங்கு அவர் பொக்கிஷங்களின் கடவுளான வைஸ்ரவனின் அரண்மனையை பார்த்தார். அவர் பிரமையுடன் நின்றார். விலைமதிப்பற்ற ரத்தினங்களால் செய்யப்பட்ட சுவர்களால் சூழப்பட்ட தங்க படிக அரண்மனைகளை விவரித்தார். காற்று பல்வேறு மரங்களின் திசையால் நிரம்பியது. தன்னை சுற்றி நடனமாடும் சிறுவிகள் விமன் அரண்மனையை பார்த்தபோது ஒரு காற்று வாசனை திரவியங்களையும் நறுமணங்களையும் காற்றில் சுமந்து சென்றது. மலையின் நிழலில் வாழ்ந்த ராட்சசர்களும் யட்டர்களும் அசையத் தொடங்கினர். மணிவன் என்ற வலிமையான ராட்சச நேல்களிலிருந்து வெளிப்பட்டு அம்புகளையும் கதையையும் பிடித்து கொண்டிருந்த அர்பிமனுக்கும் ராட்சசர்களுக்கும் இடையிலான போர் கடுமையானதாகவும் தீவிரமானதாகவும் இருந்தது. பீமன் தனது வில்லை நம்ப முடியாத வலிமையுடன் பயன்படுத்தி அவர்களின் துருப்புகளை வெட்டி உருமும் ராட்சசர்களின் உடல்களை துரைத்தார். மலையின் நடுவில் ஒரு கடுமையான அமைதி நிலவியது. குகைகளுக்குள் இருந்து தொலை தூர கடமை மற்றும் இடி எதிரொலிகளில் சத்தம் வந்தது. ஆனால் குந்தியின் துணிச்சலான மகனான பீமனை எங்கும் காண முடியவில்லை. அவரது தோழர்கள் அஜாசத்ரு உட்பட மாத்திரையில் கட்டை மகன்கள் கிருசர், தம்யா மற்றும் அனைத்து பிராமணர்களும் கடந்து செல்லும் ஒவ்வொரு கணத்திலும் கவலை அடைந்தனர். சூரியன் அஸ்தமிக்க தொடங்கிய போது அவர்கள் திரௌபதியை அத்திகேனனின் பராமரிப்பில் ஒப்படைத்து போருக்கு தங்களை தயார்படுத்தி கொண்டனர். சக்தி வாய்ந்த தேரோட்டிகள் ஆயுதம் ஏந்திய மற்றும் தயாராக இருந்தனர். மலையின் உச்சியை ஏறினர். அவர்களின் இதயங்கள் எதிர்பார்ப்புடன் துடிக்கின்றனர். உச்சியை அடைந்ததும் அவர்கள் முற்றிலும் பேரழிவு தரும் காட்சியை கண்டனர். பீமன் மயக்கமடைந்து கிடந்தார். அவரது உடல் அவர் போராடிய ராட்சசர்களால் அடித்து நொறுக்கப்பட்டது. பாண்டவர்கள் தங்கள் சகோதரர்களின் பக்கத்திற்கு விரைந்து சென்றபோது விழுந்த ராட்சசர்கள் சிதறி கிடப்பதையும் தங்கள் வாள்களும் கரையில் சிதறி கிடப்பதையும் பார்த்தனர். ரத்தம் மற்றும் வீர்வையின் வாசனையால் காற்று கனமாக இருந்தது.
எப்போதும் விழிப்புடன் இருந்த யுதிஷ்டிரர் பீமனை அணுகி மெதுவாக அவரை எழுப்பினார். "ஓ பீமா, நீ என்ன செய்தாய்? நீ ஒரு பெரிய பாவம் செய்தாய். ஒரு துறவி வாழ்க்கை நடத்துபவர் என்ற முறையில் இன்ன காரணமில்லாத படுகொலை உன்னைப் போலல்லாமல் இருக்கிறது. நமது செயல்களின் விளைவுகளை நாம் சிந்திக்க வேண்டும்" என்று கவலையுடன் அவரது குரல் கேட்ட பீமனின் கண்கள் திறந்தன. அவர் எழுந்து உட்கார்ந்தார். அவரது பார்வை அடிவானத்தை ஆராய்ந்தது. அவர் ராட்சசர்களின் உடல்களைக் கண்டார். அவரது சொந்த கழுதை இன்னும் அவரது கையில் பிடித்து கொண்டது. மேலும் அவரது சகோதரர்களின் முகத்தில் அக்கறை பொறிக்கப்பட்டுள்ளது. பிழைத்த ராட்சசர்கள் பீமனின் கோபத்திலிருந்து தப்பித்து பீதி அடைந்த நிலையில் குபேரரின் இருப்பிடத்தை அடைந்தனர். அவர்கள் பொக்கிஷங்களின் எஜமானரிடம் தங்கள் கதையை விவரித்தனர். எப்படி ஒரு மனிதர் தங்கள் உறவினர்களை தனியாக படுகொலை செய்தார் என்பதை விவரித்தார். குபேரரின் முகம் கோபத்தால் இருந்தது. அவர் தனது தேரோட்டிகளை வரவழைத்து போருக்கு தயாராய் நாயக்கர்களும் காந்தர்வர்களும் மலை உச்சி மாநாட்டிற்கு வந்தபோது அவர்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்திய ஒரு காட்சியை அவர்கள் சந்தித்தனர். பீமன் உயரமாக நின்று கொண்டிருந்தார். அவரது கழுதை இன்னும் கையில் இருந்தது. அதே நேரத்தில் யுதிஷ்டிரனும் அவரது சகோதரர்களும் அவரை சூழ்ந்திருந்தனர். பாண்டவர்களை பார்த்தபோது குபேரரின் கண்கள் விரிவடைந்தன. அவர்களின் துணிச்சலும் வலிமையும் அனைவருக்கும் தெளிவாக தெரிந்தன. பொக்கியல்களின் அதிபதி பீமனை நெருங்கினார். அவரது முகத்தில் உணர்ச்சிகளின் கவையாக இருந்தது. "ஓ குழந்தையே, குருக்களில் சிறந்தவரே," அவர் கூறினார். "இந்த செயலை நான் பொருட்படுத்தவில்லை. ஏனென்றால் நீங்கள் கிறிஸ்தரின் சேவையில் இதை செய்தீர்கள். அகஸ்திய கோபத்தில் என் மீது வைத்த பயங்கரமான சாபத்திலிருந்து உங்கள் வலிமை என்னை விடுவித்துள்ளது." யுதிஷ்டிரரின் ஆர்வம் அதிகரித்தது. அவர் தனது சாபத்தின் பின்னணியில் உள்ள காரணத்தை விளக்குமாறு குபேரரிடம் கேட்டார். பொக்கிஷங்களில் இறைவன் புல்சலியின் கதையை விவரிக்கத் தொடங்கினார். அங்கு சூரியன் அடிவானத்தின் மீது உதயமாகும்போது தம்யா அஸ்டிசேனருடன் பாண்டவர்களின் முகாமுக்கு வந்தார். 2 பிராமணர்களும் அஸ்டிசேனார் மற்றும் தம்யாரின் காலடியில் தலை வணங்கினர். பின்னர் வந்திருந்த மற்ற அனைத்து பிராமணர்களுக்கும் மரியாதையுடன் கை கோர்த்தனர். தம்யன் யுதிஷ்டிரரின் வலது கையை எடுத்து பேசத் தொடங்கினார். அவரது கண்கள் கிழக்கே நிறுத்தப்பட்டன. "ஓ வலிமையான மன்னரே," என்று அவர் கூறினார், "இந்த மலைகளின் ராஜாவான மந்தரா பூமி முழுவதும் பரவியுள்ளார். அதை கடல் வரை மறைத்துள்ளார். காடுகள் மற்றும் மலைகள் ஆகியவற்றால் ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த புனித நிலத்தை இன்றெனும் வைஸ்ரவனும் தலைமை தாழ்ந்துகிறார்கள்." தம்யா பேசுகையில் அவரது வார்த்தைகள் யுதிஷ்டிரரின் மனதில் ஒரு தெளிவான உருவத்தை வரைந்தன. 2 முறை பிறந்தவர்கள், கடமையில் தேர்ச்சி பெற்ற முனிவர்கள், சித்தர்கள், சாதியர்கள் மற்றும் வானவர்கள் அனைவரும் இந்த கட்டத்திலிருந்து உதிக்கும் சூரியனுக்கு எப்படி மரியாதை செலுத்தினர் என்பதை அவர் விவரித்தார். இந்த பகுதிக்கு அப்பால் பிரிந்த ஆவிகளில் அரசனான யமனின் வசிப்பிடமான சல்யமானன் உள்ளது. இந்த புனிதமான நிலம் ஆஸ்தா என்று அழைக்கப்படுகிறது. மேலும் இது முதன்மையான செழிப்பு ஆட்சி செய்யும் இடமாகும் என்று அவர் கூறினார். அவர் எப்போதும் தனது இயல்புக்கு உண்மையாக இருக்கும் சூரியனை பற்றியும் மந்தராவிற்குள் வசிக்கும் அனைத்து உயிரினங்களின் பாதுகாவரான வருணனை பற்றியும் பேசினார். பின்னர் வடக்கு பகுதிகளில் ஒரு கலங்கரை விளக்கத்தைப் போல பிரகாசித்த மாமேரு மலையை தம்யா விவரித்தார். இங்குதான் பிரம்மாவின் அரசவை வசித்தது. அங்கு பிரஜாபதி அனைத்து நடமாடும் மற்றும் அசையாத உயிரினங்களையும் உருவாக்கினார். தட்சல் உட்பட பிரம்மாவின் மனதில் பிறந்த 7 மகன்களும் அதன் மங்களகரமான மற்றும் ஆரோக்கியமான எல்லைகளுக்குள் வாழ்ந்த வசிஷ்டரின் தலை கொண்ட வானரிசிகளை பற்றி தம்யா பேசுகையில் யுதிஷ்டிரரின் கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தன. மேருவின் பிரகாசமான உச்சி மாநாட்டை பார்த்தார். அங்கு பிரம்மா சுய அறிவை அடைந்த மகிழ்ச்சியான வானங்களுடன் அமர்ந்திருந்தார். அனைத்து உயிரினங்களின் தலைவரும் தோற்றவருமான நாராயணனின் உருவத்தை தம்யாவின் வார்த்தைகள் வரைந்தன. அவரது சாம்ராஜ்யம் கடவுள்கள் மற்றும் கணவர்களின் வரம்பிற்கு அப்பாற்பட்டது. சூரியன் அல்லது நெருப்பு போல பிரகாசிக்கும் அதன் பூர்வீக பிரகாசத்தால் இப்பகுதி பிரகாசமாக இருந்தது. தம்யாவின் விளக்கத்தை கேட்கும்போது யுதிஷ்டிரர்
ஒரு மகத்தான பிரமிப்பை உணர்ந்தார். நாராயணனின் சம்பாச்சியத்தை பற்றி முனிவர் தொடர்ந்து பேசினார். அங்கு அவரது தெய்வீக ஒளியுடன் ஒப்பிடுகையில் உய்மயமானவர்கள் பிரகாசிக்க முடியாது. இங்குதான் நல்லொழுக்கம் மற்றும் புனிதமான நடைமுறைகளால் ஈர்க்கப்பட்ட யாதிகள் உலகளாவிய ஆன்மாவை அடைந்தனர். கடவுள்களின் சுய வடிப்பு மற்றும் நித்திய கடவுள் சூரியனும் சந்திரனும் ஒவ்வொரு நாளும் மேருவை சுற்றி எப்படி பாய்கின்றன, படைக்கப்பட்ட பொருட்களின் மீது அவற்றின் இடைவிடாத ஏக்கத்தால் எவ்வாறு செல்வாக்கு செலுத்துகின்றன என்பதை தம்யா விளக்கிய போது யுதிஷ்டிரர் கவனமாக கேட்டார். அர்ஜுனனின் தோழர்களுக்கு மற்ற நாட்களைப் போலவே அந்த நாளும் கடந்து விட்டது. அவர்களின் மனங்கள் அவரை பற்றிய எண்ணங்களில் மூழ்கி கொண்டிருந்தன. ஆனால் அவர்களுக்கு தெரியாது, திடீரென்று வந்த வருகை எல்லாவற்றையும் மாற்றப் போகிறது. மகேந்திரனின் தேர் மின்னலைப் போல பிரகாசிக்கும் குதிரைகளுடன் இணைந்தது காட்சியில் பிடித்தது. அதன் இருப்பு கிட்டத்தட்ட கண்மூடித்தனமாக இருந்தது. மதாலியால் இயக்கப்படும் தேர் நெருப்பின் நாக்குகள் அல்லது எரியும் விண்கள் போல வானத்தை ஒளிரச் செய்தது. அர்ஜுனனின் மூத்த சகோதரர் கிருதி மாலைகள் மற்றும் புதிதாக தயாரிக்கப்பட்ட ஆபரணங்களில் பிரகாசமாக அமர்ந்திருந்தார். தேர் மலையில் ஓய்வெடுக்க வந்தபோது தனஞ்சயன் அர்ஜுனனே தனது அழகை ஒரு பிரகாசமான சூரியனைப் போல பிரகாசிக்க செய்து மலையை நெருங்கினார். இறுதியாக கிறிஸ்தரை சந்திப்பதற்கு முன்பு தம்யா, அஜாசத்து மற்றும் விருகோதரா ஆகியோரின் காலடியில் குனிந்து வணங்கினார். மீண்டும் இணைவது மகிழ்ச்சியாக இருந்தது. அனைத்து தரப்பினரும் ஒருவருக்கொருவர் மகிழ்ச்சியுடன் இருந்தனர். கிருதி ஒரு தாழ்வையான போர்வையில் அர்ஜுனனுக்கு முன் நின்றாள். அவரை சந்தித்த போது அவர்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தனர். கிருதி தங்கள் சகோதரரை புகழ்ந்து பேசத் தொடங்கினார். அவரது நல்லொழுக்கங்களையும் சாதனைகளையும் புகழ்ந்தார். அவர்கள் ஒன்றாக நிற்கும்போது பார்த்தர்களின் கண்கள் மதாலியின் ரதத்தின் மீது விழுந்தன. அது அவர்கள் அனைவரையும் ஒன்றிணைத்தது. அவர்கள் அதை சுற்றி மரியாதையுடன் சென்றனர். அதன் ஓட்டுநருக்கு அவர் ஒரு கடவுளைப் போல மரியாதை செலுத்தினார். மகத்தான சகோதரர்கள் பின்னர் மதாலிக்கு வணக்கம் செலுத்தினர். அவரது வருகைக்கு தங்கள் நன்றியை தெரிவித்தனர். கிருதி கடவுள்களின் ஆரோக்கியத்தை பற்றி கேட்டார். மதாலி பதிலளித்தார். அவர்களுடன் ஞான வார்த்தைகளை பகிர்ந்து கொண்டார். புறப்படுவதற்கு முன்பு மதாலி பக்தர்களுக்கு மரங்களுக்கு அறிவுறுத்துவார் என்று அறிவுறுத்தினார். பின்னர் தனது ஒப்பிட முடியாத ரதத்தில் மீண்டும் சொர்க்கத்திற்கு ஏறினார். மதாலி பாவையிலிருந்து மறைந்தவுடன் அர்ஜுனன் தனது தோழர்களிடம் திரும்பி சொர்க்கத்தில் தனது சாசனங்களை விவரிக்கத் தொடங்கினார். சாகா, வாயு மற்றும் சிவன் ஆகியோரிடமிருந்து அவர் எப்படி போர்க்கலைகளை கற்றுக்கொண்டார் என்பதையும் அவரது நல்ல நடத்தை மற்றும் அர்ப்பணிப்பு காரணமாக அனைத்து கடவுள்களும் அவை பற்றி எப்படி மகிழ்ச்சி அடைந்தார்கள் என்பதையும் அவர் பேசினார். கிருதியின் கதைகளால் சகோதரர்கள் அமர்ந்தனர். அவர்களின் கண்கள் ஆச்சரியத்தால் பிரகாசிக்கின்ற நிலவு விழத் தொடங்கிய போது அர்ஜுனன் தனது மருமகன்களான மாத்ரியின் மரங்களுடன் ஓய்வெடுக்க அமர்ந்தான். அவர்கள் தங்கள் பயணத்தில் சோர்வாக இருந்தபோதிலும் தங்கள் அன்பான சகோதரர் மீண்டும் ஒரு முறை அவர்களிடம் திரும்பி வந்துவிட்டார் என்பதை அறிந்த அவர்களின் இதயங்கள் மகிழ்ச்சியால் நிரம்பி வழிந்தன. இரவு செல்ல அர்ஜுனனும் அவரது சகோதரர்களும் நீதிமானான மன்னன் யுதிஷ்டிரனுக்கு மரியாதை செலுத்தினர். வான இசையின் ஒளிகளும் தேர் சக்கரங்களின் இரைச்சலும் காற்றில் எதிரொலித்ததால் காற்று ஒரு வித்தியாசமான உலக ஆற்றலால் நிரம்பியது. வேட்டையாடும் மிருகங்களும் பறவைகளும் அசாதாரணமான ஒன்றை காண்பது போல் கூக்குரிட்ட சகோதரர்கள் மரியாதையுடன் நின்றபோது ஒரு பிரகாசமான ஊர்வலம் வானத்திலிருந்து வெளிப்பட்டது. காந்தவர்கள் மற்றும் அப்சரர்களின் படைகள் தங்கள் தங்க வண்டிகளில் பிரகாசித்து கடவுள்களின் ராஜாவான வலிமையான இந்திரனை பின்தொடர்ந்தன. மேகங்களைப் போல பிரகாசிக்கும் உதிரிகளால் பிணைக்கப்பட்ட அவரது பாண்டவர்களை நோக்கி இடி முழக்கம் அடித்தது. இந்திரன் அழகால் எரிந்து தனது ரதத்திலிருந்து இறங்கி சகோதரர்களுக்கு முன்னால் நிற்பதைப் போல காற்றில் மின்சாரம் இருந்தது. உயர்ந்த மனதுள்ள ராஜாவை பார்த்ததும் யுதிஷ்டிரனின் கண்கள் பிரமிப்புடல் விரிந்தன. மரியாதையுடன் அவர் தனது சகோதரர்களுடன் இந்திரனை அணுகினார். பண்டைய மரபுகளின்படி யுதிஷ்டிரர் இந்திரனை வணங்கினார்.
அவரது அளரிட முடியாத சக்தியையும் கண்ணியத்தையும் ஒப்புக்கொண்டார். அதுலன் இன்னும் தனது துறவி வாழ்க்கையின் அடையாளங்களை சுமந்து அர்ப்பணிப்புள்ள ஊழியரைப் போல தாழ்மையான நடத்தையுடன் இந்திரனுக்கு முன்னால் நின்றார். இந்திரன் அர்ஜுனனில் உறைதப்பட்ட முடியை பார்த்தபோது அவர் மகிழ்ச்சியால் நிரம்பியிருந்தார். தெய்வங்களின் ராஜா தனது சகோதரரிடமிருந்து வெளிப்படும் தூய்மையையும் பக்தியையும் புணர்ந்த யுதிஷ்டிரரை பார்த்து புன்னரைத்தார். இந்திரனை வணங்குவதன் மூலம் யுதிஷ்டிரர் நிலையற்ற பேர்ந்த உணர்வை அனுபவித்தார். பாண்டவர்களைக் கண்டு மகிழ்ச்சி அடைந்த இந்திரன் இடிமுழக்கம் போன்ற குரலில் யுதிஷ்டிரனிடம் பேசினார். பாண்டவரே, நீ பூமியை ஆட்சி செய்வீர் என்று அவர் அறிவித்தார். நீர் ஆசீர்வதிக்கப்படுவீராக. மீண்டும் ஒரு முறை காமேகரிடம் திரும்பி செல்லுங்கள். இந்த வார்த்தைகளால் இந்திரனின் பிரசன்னம் திடீரென்று தோன்றியதைப் போல மறைந்துவிட்டது. தெய்வீக சக்தியின் பிரகாசத்தை விட்டு சென்றது. சகோதரர்கள் அதிர்ச்சியில் அமைதியாக நின்றபோது தங்கள் வாழ்க்கை ஒருபோதும் ஒரே மாதிரியாக இருக்காது என்பதை அவர்கள் அறிந்திருந்தனர். இந்திரனுடனான சந்திப்பு அவர்களின் விதியையும் அவர்களுக்கு முன்னால் இருந்த மகத்தான செயல்களையும் நினைவூட்டுவதாக இருந்தது. மேலும் சகாவின் பாண்டவர்களுடனான சந்திப்பின் கதையை கேட்டவர்கள் தொந்தரவுகளிலிருந்து விடுபட்டு 100 ஆண்டுகள் மகிழ்ச்சியையும் அமைதியையும் அனுபவிப்பார்கள். ஞானியான வைசம்பாயனர் கதையை சொல்லி முடித்ததும் குன்னரித்தார். இந்திரனின் வார்த்தைகள் இன்னும் அவர்களின் இதயங்களில் எதிரொலிக்கின்றன. அவர்களின் உன்னதமான இலக்குகளை நோக்கி அவர்களை வழிநடத்துகின்றன என்பதை அவர் அறிந்திருந்தார். இந்த புனித சந்திப்பின் நினைவுகள் பாண்டவர்களுடன் என்றென்றும் நிலைத்திருக்கும். அவர்களின் பாதையை ஒளிர செய்யும் மற்றும் மகத்துவத்திற்கு ஊக்கமளிக்கும். தெய்வங்களின் சாம்ராஜ்யத்தில் அர்ஜுனனை மன்னர் யுதிஷ்டிரர் ஒரு பணிக்காக அனுப்பியிருந்தார். ஆனால் அவர் தனது பணியை நிறைவேற்ற தவறிவிட்டார். அவர் பூமிக்கு திரும்பிய போது அவர் தனது சகோதரரிடமிருந்து ஆர்வத்தையும் போற்றுதலையும் சந்தித்தார். அவர் சொர்க்கத்தில் தனது அனுபவங்களை பற்றி அவரிடம் கேட்டார். அர்ஜுனன் தனது பயணத்தை நினைவு கூர்ந்தார். அங்குதான் எப்படி காற்றுக்கு சென்றேன் என்பதை பற்றி கூறினார். அங்கு அவர் ஒரு புத்திசாலி பிராமணரை சந்தித்தார். அவர் தனது பாதையில் அவருக்கு வழிகாட்டினார். முனிவர் அர்ஜுனனுக்கு கடுமையான தவத்தை செய்யுமாறு அறிவுறுத்தினார். அவர் விரைவில் கடவுள்களில் ஆண்டவரை பார்ப்பார் என்று உறுதியளித்தார். உறுதியுடன் அர்ஜுனன் இந்த ஆன்மீக தேடலை தொடங்கினார். 1 மாதத்திற்கு பழங்கள் மற்றும் வேர்களை பயன்படுத்தினார். பின்னர் தண்ணீர் மட்டுமே உணவை தவிர்த்தார். அவர் தியானத்தில் நின்று கொண்டிருந்த போது ஒரு பயமுறுத்தும் உயிரினம் வெளிப்பட்டது. அது ஒரு பன்றியின் வடிவத்தை எடுத்தது. அதன் உடல் ஒவ்வொரு நொடியும் பெரிதாகிக் கொண்டிருந்தது. ஒரு வலிமையான வேட்டைக்காரன் வில் மற்றும் அம்புகளுடன் தனது உதவியாளர்களுடன் அருகில் பின்தொடர்ந்தான். அர்ஜுனன் தனது சொந்த வில்லையும் தந்திரத்தையும் வரைந்தான். அம்புகளில் ஆழங்கட்டி மலையை கட்ட வைத்து விட்டான். ஆனால் அந்த உயிரினம் அனைத்தையும் உள்வாங்கியது மூண்டது. அர்ஜுனன் அம்பை வீசி ஒவ்வொன்றையும் மிருகத்தால் விழுங்கினார். தடையின்றி அவர் மேலும் சக்தி வாய்ந்த ஆயுதங்களை பயன்படுத்தினார். இதில் கடவுள்களால் பயன்படுத்தப்பட்டவை ஸ்துரரன், வருணா, சாலவா மற்றும் அஸ்வவர்ஷா. ஆனால் இவையும் உயிரினத்தின் தீராத பசியால் நுகரப்பட்டன. போர் தொடர்ந்தபோது அர்ஜுனன் சக்தி வாய்ந்த காற்று கடவுளின் வில்லை தனது சொந்த வில்லுக்கு நிர்ணயித்தார். இருப்பினும் அவரால் மிருகத்தை வெல்ல முடியவில்லை. படைப்பின் சக்தியால் உச்சலுத்தப்பட்ட தெய்வீக அம்பான பரமாஸ்திரத்தை அவர் கட்டவிழ்த்து விட்ட போதுதான் அந்த உயிரினம் அளவிலும் வலிமையிலும் வளரத் தொடங்கியது. பிரம்மாஸ்திரத்தால் வெளியிடப்பட்ட ஆற்றல் அதன் பாதையில் உள்ள அனைத்தையும் விழுங்கிவிடும் என்று அச்சுறுத்தியதால் உலகம் நடுங்கியது. ஆனால் இந்த சக்தி வாய்ந்த ஆயுதம் கூட உயிரினத்தில் சரிப்புத்தன்மையற்ற வலிமைக்கு எதிராக பயனற்றது என்று நிரூபிக்கப்பட்டது. அர்ஜுனன் திகைத்து பயந்து தனது எதிரியை மந்திரத்தை விட உடல் சக்தியுடன் எதிர்கொள்ள வேண்டும் என்பதை உணரும் வரைபூட்டப்பட்ட 2 கொம்புகள் அவற்றில் அடி பூமியை அசைத்த போது அர்ஜுனன் தரையில் விழுந்தான். தனது எதிரியின் சக்தியால் போர்க்கடிக்கப்பட்டான். அந்த உயிரினம் அதன் பெண் தோழியுடன் மறைந்தபோதுதான் அழிவு மற்றும் மாற்றத்தின் கடவுளான மகாதேவர் மீண்டும் ஒரு புதிய வடிவத்தில் தோன்றினார். அன்பு மற்றும் பக்தியின் தெய்வமான உமாவுடன் மகாதேவர் தனது பக்கத்தில் நின்று பல வடிவங்களை எடுக்கும் திறன் கொண்ட சக்தி வாய்ந்த திரிசூலமான பினாகாவை பயன்படுத்தினார். அர்ஜுனனின் தைரியத்தையும் உறுதியையும் அவர் பாராட்டினார்.
அவர் தன்னை பற்றி மிகவும் மகிழ்ச்சி அடைவதாக கூறினார். பின்னர் கடவுள் அப்துலிடம் அவர் எழுதவில்லையும் தந்திரத்தையும் திருப்பிக் கொடுத்தார். அவருக்கு ஒரு வரம் கொடுத்தார். மகாதேவரால் பயன்படுத்தப்பட்ட அனைத்து தெய்வீக ஆயுதங்களையும் கற்றுக்கொள்ளுமாறு